இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை அனுபவிக்க முடியும். குறிப்பாக எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா, பல வகையான விசுவாசங்கள் உண்டு. இன்றைக்கி நான் அதை குறித்து தான் பேச போகிறேன். முக்கியமாக கடவுள் என்னோடு இருக்கிறார், அதை தான் நம்ம நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். ஒரு கிளாஸில் ஒரு ஆசிரியர் கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமானவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் மாணவர்களை பார்த்து கேட்டாராம், கடவுளை நீ பார்த்துருக்கியான்னு கேட்டாராம். அப்போ மாணவன் சொன்னான்னா, இல்லை நான் பார்த்ததில்ல. யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்ததில்ல. வெளியே போய் கூட பார்த்துட்டு வாங்க, கடவுள் இருக்கிறாரா? நாங்கள் பார்க்க முடியாது, பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ ஒரு மாணவன் எந்திரிச்சு அவர்கிட்ட கேட்டானா, சார் உங்கள் மூளையை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டானா. இல்லை. உங்கள் இருதயத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு மூளையும் இல்லை, இருதயமும் இல்லை அப்படின்னா. இது ஒரு விளையாட்டான ஒரு ஜோக்காக இருந்தாலும், அநேக சமயங்களில் கடவுள் இருக்கிறார் அப்படின்றது நம்ம நம்பும் பொழுது தான் நம்மளுடைய விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆண்டவரை நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் we can observe, we can feel his presence in us. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், உணர முடியும். விசுவாசம்தான் முக்கியமான ஒரு காரியம். பொதுவாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் 3 வகையான விசுவாசிகள் இருப்பாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஒன்று நிபந்தனையோடு கூடிய விசுவாசம் அல்லது நிபந்தனையோடு விசுவாசிப்பவர்கள், கண்டிஷனல் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, கடவுள் எனக்கு இதை செய்தால் நான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். காணிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், துன்பம் வந்தால் விசுவாசிக்க மாட்டேன். இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி இருக்குது. 2வது கூட்டம் உரிமை கோரும் விசுவாசம். என்னன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் எனக்கு கண்டிப்பாக செய்வார், எனக்கு ஆக்சிடெண்ட்லாம் நடக்காது, வியாதிகள்லாம் வராது, துன்பமே வராது, ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறவங்க, அப்படிப்பட்ட மக்கள் உண்டு. 3வது விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னால், நிபந்தனை அற்ற விசுவாசம், அன்கண்டிஷனல் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். ஸோ அது 3வது வகையான விசுவாசம். பைபிளில் அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு, நமக்கு தெரியும் இல்லையா. யோபுவினுடைய வாழ்க்கை, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் எங்களை விடுவிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஈவன் இஃப் நாட், விடுவியாமல் போனாலும் நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம். அப்போ இப்படிப்பட்ட 3 ஸ்டேஜில் நம்ம எங்கே இருக்க வேண்டும், எங்கே இருக்கிறோம் என்பது தான் முக்கியமான ஒரு காரியம். வேதம் ஆதரிக்கின்ற விசுவாசம் என்ன? நிபந்தனையற்ற விசுவாசம். ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எனக்கு எதை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி உண்மை காட்டிலும் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையோடு நான் உம்மை பின்பற்றுகிறேன். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசம்தான் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பெண்ணை குறித்து உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகின்றேன். ஏன்னா மெடிக்கல் ஃபெல்லோஷிப்புக்கு வரும்பொழுதே எனக்கு தெரியும், மெஜாரிட்டி யார் இருப்பா? நம்ம கிடையாது. என்ன? விமன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி ஒரு ஆண்டவரை விசுவாசித்த ஒரு பெண்ணை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஒரு விசுவாசிப்பவர்கள் எப்படி வாழ்வார்கள், என்னவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும், அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
நம்மளுக்கு நன்றாய் தெரிந்த ராகாப்பின் விசுவாசம். அதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. ராகாப்பை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்? யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் யோசுவாவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலே நாம் அந்த பெண்ணை நாம் பார்க்கின்றோம். யோசுவா யோர்தானை கடந்ததற்கு அந்த நாட்களிலே எரிகோவை பார்க்கிறார். எரிகோவை மேற்கொள்ள வேண்டும். எரிகோ கோட்டை ரொம்ப பிரபலமான ஒரு கோட்டை. எரிகோவினுடைய சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம காம்பவுண்டு சுவர் மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட 40லிருந்து 60 அடி அகலமாக இருக்கும். 2 டாடா சுமோ கார் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டை, அவ்வளவு உயரமாக அகலமாக இருக்கின்ற ஒரு கோட்டை. இந்த ராகாப் அப்படின்ற பெண்ணினுடைய வீடு அந்த கோட்டைக்கு மேலே தான் இருந்தது. 2 வேவுக்காரர்களை யோசுவா அனுப்புகிறார். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த வேவுக்காரர்கள் நாட்டை பார்க்க வந்தது ராஜாவுக்கு தெரிந்து விட்டது. இந்த வேவுக்காரர்கள் 2 பேரையும் பிடிப்பதற்கு ராஜா ஆள் அனுப்புகின்றார். ஆனால் இந்த ராகாப் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்ததினால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் இந்த 2 வேவுக்காரர்களையும் காப்பாற்றுகிறாள். அதனால அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அதற்கு பிறகு யோசுவாவினுடைய படைகள் அந்த எரிகோவை அழிக்கும் பொழுது இவளும் இவளுடைய குடும்பத்தாரும் மற்றவர்களும் இவளை சார்ந்தவர்களும் காப்பாற்றப்படுகின்றார்கள். ஸோ இதுதான் இந்த சம்பவம். ஸோ இந்த சம்பவத்தை யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் வெற்றிகளை பட்டியலிட்டு காண்பிக்கப்படுகின்றது. விசுவாச வீரர்கள் நிறைய இருக்கிறாங்க. மரணத்தையே வென்ற ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், மோசே, தானியேல், நிறைய பேரை பார்க்குறோம். அந்த பட்டியலில் இந்த ராகாப் என்ற பெண்ணினுடைய பெயரையும் நாம் பார்க்கின்றோம். இந்த ராகாப் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள்? வேசி அல்லது பாவி என்றுதான் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவள் விருந்தினரை உபசரித்தவள். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது பாவியாகத்தான் அவள் இருந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினதை நாம் பார்க்கின்றோம். டிரான்ஸ்ஃபர் டு அக்லி ஜோன் டு பியூட்டிஃபுல் ஜோன். ஒரு அசிங்கமான பகுதியிலே இருந்து அழகான பகுதிக்கு விசுவாசத்தினால் மாறினவள். அவள் ஒரு பாவியாக இருந்தாலும் வேசியாக இருந்தாலும் அவளுடைய பாவ நிலையை விசுவாசம் ஜெயித்தது. அதான் முக்கியமான ஒரு காரியம். விசுவாச வீரர்களின் பட்டியல் அவள் பெயர் இருக்குது. அதில் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் அவள் பெயர் இடம் பெறுகின்றது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். யாராவது அதை வாசிக்கிறீங்களா? மத்தேயு 1:5. போதும். ஆக்சுவலாக போவாஸ் யார்? நம்மளுக்கு போவாஸ் தெரியும், ரூத்து தெரியும். ரூத்து தாவீதினுடைய பாட்டி. அப்போ போவாஸினுடைய தாய் யார்? இந்த ராகாப். அப்புறம் சல்மோன் அப்படின்னு யாருன்னா, பாரம்பரியம் என்ன சொல்லுகின்றது? யூத கோத்திரத்து இளவரசன் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ ஒரு கேவலமான நிலையிலே இருந்த ஒரு பெண் ஆண்டவரை விசுவாசித்ததினால் உயர்ந்த ஸ்தானத்தை, நல்ல ஒரு குடும்ப நிலையை அடைவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே 5 விதமான விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைக்கி நான் தியானிக்க போகிறோம். யாராவது வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும்
உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இது ராகாப் அந்த வேவுக்காரர்களிடம் இஸ்ரவேலின் தேவனை குறித்து சொன்ன வார்த்தைகள். என்ன சொல்கிறா, எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்தது. எரிகோ பட்டணம் தாக்கப்பட போகின்றது, பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள், ஆபத்து வரப்போகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருவராவது தண்டனை வரப்போகிறது, பாவத்தை குறித்து மனம் வருந்தவில்லை, இரக்கத்திற்காக கெஞ்சவில்லை, தான் மாத்திரம் அங்கே விசுவாசிக்கின்றார். நிறைய பேர் இருக்கின்ற கூட்டத்தில் அநேகர் ஆண்டவரை நம்பாமல் இருக்கும் பொழுது தனியாக ஆண்டவரை விசுவாசிப்பது கடினமான ஒரு காரியம். அப்போ முதலாவது அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தனித்து நின்ற விசுவாசம். உலகத்தில் எல்லாரும் நம்புவதை நாம் நம்புவது கடினம் அல்ல, ஆனால் தனித்து நம்புவது கடினமான ஒரு காரியம். எதிர்த்து போராட பலன் வேண்டும். இந்த பட்டணத்திலே அவள் தனித்து நிற்கின்றாள். யாவரும் அலட்சியப்படுத்துகின்ற சத்தியத்தை தனிநபராக அவள் பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த தனிப்பட்ட விசுவாசம், தனித்து நின்ற விசுவாசம் எனக்கு தேவை. தானியேலுக்கு அது இருந்தது, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு இருந்தது, யோபுவுக்கு இருந்தது. உலகமே எதிர்த்து நின்றாலும் நான் ஆண்டவரை நம்புகிறேன். அதாவது கிறிஸ்தவர்கள் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும், நம்மளுக்கு தான் நிறையா போராட்டம் வரும், நம்மளை தான் அநேகர் கேலி பண்ணுவாங்க, நம்மளை தான் அநேகர் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை விட்டு விடாமல் தனித்து நின்ற விசுவாசம் நமக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். விசுவாசம் என்னை பலப்படுத்தும். இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, சவுல், தாவீது, கோலியாத்துக்கு எல்லாரும் பயந்துட்டாங்க, இன்க்ளூடிங் சவுல். தாவீதை உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது. சொந்த சகோதரர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. சவுலே டிஸ்கரேஜ் பண்ணுறாரு. யாருமே தாவீதை என்கரேஜ் பண்ணலை. தனி ஆளாக என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு எதிர்ப்பை சமாளித்த தாவீது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ராகாப் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? என்னை சுற்றி நிறைய பேர் ஆண்டவரை நம்பாதவர்கள் இருந்தாலும் நான் ஆண்டவரை நம்புகிறேன். அந்த தனித்து நின்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், அதிலேயே 10-11 வாசிங்க. யோசுவா 2:10-11. புறப்பட்டபோது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ராகாப் கேள்விப்பட்டதை நம்பினார்கள். அவங்க பார்க்கல. ஒருவேளை இந்த காலமாக இருந்தால் டிவியில் லைவ் போட்டிருப்பான் செங்கடல் பிளந்ததை. இந்த ராஜாக்கள் காரியத்தெல்லாம் இன்றைக்கு முக்கியமான செய்திகள், மோசே செங்கடலை பிளந்தார்னு சொல்லி அழகாக ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பாங்க. இவளுக்கு கேள்விப்பட்டதை நம்புகிறார்கள். அப்போ மற்றவங்க எல்லாருமே பயந்து கொண்டு இருக்கிறார்கள், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவள் நம்புவதை பார்க்கின்றோம். அப்போ ரெண்டாவது எப்படிப்பட்ட விசுவாசம்? தடுமாறாத விசுவாசம். விசுவாசிகளுக்கு தான் போராட்டம் வரும், விசுவாசிகளுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தின் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, படகு கொந்தளித்த பொழுது இயேசுவை எழுப்புகிறார்கள். உடனே இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? அப்பா நல்ல வேலை பண்ணி எழுப்புனீங்க, அப்படி சொல்லலை. ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? அப்போ ஒரு விசுவாசிக்கு அவசியமானது விசுவாசம். ஒரு விசுவாசி இன்னொருத்தட்ட சொன்னாராம், ஐயா வெகு காலமாக மழை இல்லாமல் வறட்சியாக இருக்குது,
மழை வரும்படி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், சரி ஜெபிக்கிறேன், ஆனால் பயன் இல்லை, இப்போதான் காற்று காலமாக இருக்கிறதே. அநேக சமயங்களில் சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும்? ஆண்டவரை பார்க்க வேண்டும். நடக்கக்கூடிய வாய்ப்பு தென்பட்டால் மாத்திரமே நம்பக்கூடாது. இது காணாமல் விசுவாசிப்பது அல்ல, கண்டு விசுவாசிப்பது தான் உண்மையான விசுவாசம். வாய்ப்பே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே நம்புகிறேன். விசுவாச கண்களால் சகலத்தையும் உணர்ந்து விசுவாசிப்பதே மெய்யான விசுவாசம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். பவுல் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதும் பொழுது பவுலுடைய விசுவாசத்தை 3 பிரித்து காமிப்பார். அதில் வாசிங்களேன், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் 17. எக்ஸாக்ட்லி ரோமர் 4வது அதிகாரம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானான். போதும். அப்போ ஆபிரகாமின் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அவுட் ஆஃப் நத்திங் மை காட் கிரியேட் எனிதிங். நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கணும், அடையாளம் இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி விசுவாசிக்கணுமா? எந்த விதமான அறிகுறியும் இல்லாவிட்டாலும் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் என்னுடைய தேவன். அடுத்து 18 வாசிங்களேன். அப்படியே வச்சுக்கோங்க, 19 வரைக்கும் இருக்கு. சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஆனால் நான் நம்புகிறேன். இது நடக்குமா? இந்த காரியம் நடக்குமா? எப்படி நடக்கும்? நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தும் நான் நம்புகிறேன். அதான் விசுவாசம். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண் அரசாங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருந்தால் எப்படியும் கிடைக்கும்னு நினச்சா அவளுக்கு அதற்கேற்ற தகுதி குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த வேலை அவளுக்கு கிடைக்கலை. பாஸ்டர்கிட்ட சொல்கிறா, நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா. பாஸ்டர் ஏன்னு கேட்குறாரு, வயது தாண்டி விட்டது, இனிமேல் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சித்தமானால் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. 2 பேரும் போயிடுறா. 3 மாதம் கழித்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறா, பாஸ்டர் எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. பாஸ்டர் கேட்குறாரு, எப்படிம்மா, என்ன நடந்துச்சு? ஒரு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஜிஓ வந்துச்சு. அந்த ஜிஓவில் சில நாட்களுக்கு வயதை ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க, தளர்த்தி இருந்தாங்க. எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. இதுதான் விசுவாசம். அப்போ நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். 19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். அப்ப ஆபிரகாமின் 3வது விசுவாசம் என்ன? தன் பலவீனங்களை எண்ணாத விசுவாசம். அநேக சமயங்களில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில சாதிக்க வேண்டிய காரியங்கள், சில டாஸ்கெல்லாம் வரும்பொழுது நம்மை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். என்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறேனோ அன்று முதல் நான் தனி ஆள் அல்ல, எனக்குள் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தை பார்க்கவில்லை, ஆண்டவருடைய வல்லமையை தன் வாழ்க்கையோடு இணைத்து பார்த்தான். அதான் முக்கியம். அப்போ தன் பலவீனங்களை எண்ணாத விசுவாசம். 3 வகையான விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர், நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் நான் விசுவாசிக்கிறேன், தன் பலவீனங்களை எண்ணாத விசுவாசம். அப்போ தடுமாறாத விசுவாசம் அந்த ராகாபனிடத்திலே காணப்பட்டது. ஒரு கற்பனையான உரையாடல். இப்போ எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, இவள் மட்டும் நம்பி இருக்கிறாள். அப்போ இப்படி பேசிக்குவாங்க இல்லையா அந்த ஊர் மக்கள், எப்படி இஸ்ரவேலர் வருவார்கள்? அவங்க தான் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறாங்களே, வர முடியுமா?
ஏன்னா யோர்தான் கடக்கிறதெல்லாம் அதாவது ஒருத்தர் 2 பேர்னா கடந்துடலாம், நீச்சல் அடிச்சாவது கடந்துடலாம். 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள், பாலங்கள் கிடையாது, கப்பல் போக்குவரத்துலாம் கிடையாது. 20 லட்சம் மக்களும் கடந்து வர்றதுன்னா இம்பாசிபிள் டாஸ்க். அப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம் எப்படி வருவாங்க. ரெண்டாவது, அவங்க நம்ம கானானியர்லாம் மிகுந்த பலம் உள்ளவர்கள். இவங்க இப்போ தான் அடிமையாக இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, போர் பயிற்சி இல்லாதவர்கள். அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது ராகாப்ட கூட சில பேர் சொல்லியிருக்கலாம், நடக்க முடியாத காரியத்திற்காக ஏன் உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறாய், இதெல்லாம் நடக்குமா, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் ராகாப்பினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, யோர்தானுக்கு முந்தின நாட்களை சார்ந்து இருந்தது. யோசுவா 2:10 பார்த்தோம் இல்லையா, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தது, எமோரியரின் ராஜாக்களை ஜெயித்தது எல்லாம் அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள். அப்போ தடுமாறாத விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். யோர்தானை கடந்து செங்கடலை பிளந்ததே எனக்கு தெரியும், செங்கடலை கடந்தே இவங்க வந்துட்டாங்க, யோர்தானை கடப்பது எம்மாத்திரம், நம்மளுடைய கோட்டையை உடைப்பது எம்மாத்திரம். அதான் முக்கியமான ஒரு காரியம். யோவான் 2:21 பார்த்தீங்கன்னா அந்த 2 வேவுக்காரர்களும் ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, இந்த சிவப்பு ஒரு கயிற்றை நீ ஜன்னல் வழியாக கட்டி வைமா, நாங்கள் சண்டை போட வரும்பொழுது உன்னை காப்பாற்றுறதுக்கு அடையாளமாக இருக்கும். 21 வாசிங்க. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். உடனே அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அதாவது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்து செல்ல வேண்டும். அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இவள் தடுமாறாத விசுவாசத்தில் இருந்தபடியினாலே நம்பிக்கையோடு அந்த கயிறை கட்டி வைக்கிறாள். சரி, மூன்றாவது நான் 2 காரியம் சொல்லிட்டேன் இல்லையா, தனித்து நின்ற விசுவாசம், தடுமாறாத விசுவாசம். மூணாவது அதே 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அதாவது அவளுடைய வீட்டுக்கு அநேகர் போவார்கள், ஏன்னா அவள் ஒரு வேசியாய் இருந்தாள். ஆனாலும் வந்தவங்க வேவுக்காரர்களோ என்று சந்தேகப்பட்டு தான் ஆள் அனுப்புகிறாங்க. ஒருவேளை வேவுக்காரர்கள் தான் அவள் வீட்டுக்கு வந்தார்கள் என்று அந்த வேவுக்காரர்களை பிடித்திருந்தால் தேச துரோகம் குற்றச்சாட்டப்பட்டு அவளை கொலை செய்திருப்பார்கள். அப்போ அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, நான் செயல்படுவேன். இப்போ மூன்றாவது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், தன்னைத்தானே வெறுக்கும் விசுவாசம். தன்னை வெறுக்க துணிந்தால் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் அவளுடைய விசுவாசம் இவ்விதமாய் செயல்பட வைத்தது. வேவுக்காரரை பாதுகாப்பது தேச விரோத செயல். அப்போ பாதுகாப்பான சூழலில் ஆண்டவரை விசுவாசிப்பது எளிதான காரியம். ஆனால் நெருக்கடியின் மத்தியிலே ஆண்டவரை விசுவாசிப்பது தான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளை பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், 36லேருந்து 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு பெரிய பட்டியலை சொல்லுவார். நாசமோ மோசமோ நிறைய அவருடைய துன்பங்கள்லாம் எழுதிட்டு, இப்படி இருந்தும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது விசுவாசிப்பதினால் வரும் அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பலன் தேவை. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மை விசுவாசிப்பதனால் எனக்கு சில போராட்டம் இருக்குது, எனக்கு சில கஷ்டம் இருக்குது, அதை நான் நம்ப வேண்டும். நான் போன வாரம் ஜார்க்கண்டு மாநிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தோத்ரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற சபையில் 3 நாள் கூட்டத்தில் நான் பேச போயிருந்தேன். அந்த முகாமுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா, விசுவாசத்தை காத்துக்கொள். 3 நாளும் இதன் அடிப்படையில் தான் நான் செய்து கொடுத்தேன். அங்கே இருக்கிற மக்கள் ஆதிவாசி மக்கள். ஆனாலும் அந்த ராஞ்சிக்கு பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் அவங்க டெவலப்டாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருந்தது, நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் தான் வாழ்கிறாங்க. நிறைய சம்பவங்களை நான் கேள்விப்பட்டேன். என்னோடு இருந்த எனக்கு மொழிபெயர்த்த மிஷினரி ஒரு வாலிபனை காமிச்சார். அவன் பைக்கில் உட்காந்துருந்தான். அந்த தம்பியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. என்ன சொன்னார், 2023 அந்த வாலிபனை நன்றாக அடித்தார்கள். கிறிஸ்தவ மதத்திற்கு இந்த சர்ச்சுக்கு வர்றதுனால அவனை நல்லா அடித்தாங்க.
ஆனாலும் அவன் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவை. அவன் இந்த 3 நாள் கூட்டத்திலையும் உட்கார்ந்துருந்தான், ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை, விசுவாசத்தை இழக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்மலாம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம் இல்லையா, பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்போ இந்த பெண் தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் தன்னைத்தான் வெறுக்கின்ற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. நம்ம சீகன் பால்கை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சீகன் பால்க்கு ஆரம்பத்தில் ஜெர்மன் தேசத்திலிருந்து தரங்கம்பாடி வந்து இறங்கும் பொழுது உள்ளேயே விடலை. நிறைய பாலிடிக்ஸ் அதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். உள்ளே விடலை. எப்படி இருந்திருக்கும்? இப்போ நான் வந்து ஒரு 3 நாள் பயணம் செஞ்சு 3 நாளே எனக்கு ஒரு பெரிய காரியமாக இருந்துச்சு. அவங்க அந்த நாட்கள்லாம் 3 மாதம் கப்பலில் வந்திருக்காங்க, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. நான் இறங்கின உடனே நீங்கள் வரக்கூடாது திரும்பி போங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஆனால் அவர் கடற்கரையில் நிற்கிறாரு, உள்ளே விடலை. நிறைய போராட்டம் இருந்துச்சு. ரொம்ப நாள் தான் அவரை உள்ளே விடுறாங்க. ஆனாலும் விசுவாசத்தை இழக்காமல் எப்படியாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி உள்ளே வந்துடுறாரு. வந்தவொன்னு தான் தெரியுது, தமிழ் படித்தாதான் வேத வார்த்தைகளை கொடுக்க முடியும், பைபிளை கொடுக்க முடியுன்ற தேவையை உணர்றாரு. அதாவது நல்ல உயர்ந்த குலத்தவருக்கு மட்டும்தான் கல்வி கிடைக்கின்ற ஒரு சூழல் இருந்தது. இவர் கற்றுக்கொள்வதற்கெலாம் ரொம்ப சாதகமான சூழ்நிலையே இல்லை. இவருக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த பள்ளிக்கூடத்தில் போய் கீழே தரையில் அவர் கூட உட்காந்துக்கிறாரு, எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. மணலில் தான் அவருக்கு சொல்லி எழுத சொல்கிறாங்க. அப்போ ஸ்லேட்டு நம்ம வச்சுருக்கோமே, நிறையா இப்போ வச்சுருக்கோமே ஏதுக்கள், அதெல்லாம் கிடையாது. ஸ்லேட்டு புத்தகம்லாம் கிடையாது. இப்போ மணலில் தான் ஆலாம் எழுதி படிக்கணும். அப்போ இவர் எழுதும் பொழுது சுடு மணலாக இருக்குமா. வெள்ளைக்காரங்க கை தெரியுங்களே, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க இல்லையா. அப்போ இவர் எழுதும் பொழுதெல்லாம் அப்படியே இந்த விரலில் ரத்தம் கசியுமா. ஸோ அதையெல்லாம் பொருட்படுத்தி தான் அவர் தமிழை கற்று முதலாக தமிழிலே வேதாகமத்தை நமக்காய் கொண்டு வந்தார். அப்போ அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தன்னை வெறுக்கின்ற விசுவாசம். சரி, 4வது விசுவாசம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா தான். யோசுவா 6ல் 23, 25 வாசிங்க. அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரிகளையும் அவளுக்குள்ள யாவையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கின்றோம்? அந்த ராகாப் சுயநலமாக அல்ல, தன்னையும் தன் கணவர் பிள்ளைகளை மாத்திரம் அல்ல, தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரையும் வீட்டில் வச்சு காப்பாற்றுகிறாள். அப்போ அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தயவுள்ள விசுவாசம், கைண்ட்னஸ். தயவு என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. தயவு அப்படின்னா இரக்கம் காட்டுதல், மன்னித்தல், கருணை, உதவி செய்தல். அப்போ தன் உறவினர்களும் ரட்சிக்கப்பட விரும்பினாள். தன் தகப்பன், தன் தாய், உடன் பிறந்தவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அப்போ சரியான விசுவாசத்திற்குள் நமக்கு அருமையானவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதே சரியான ஆவிக்குரிய அணுகுமுறை. இதே உதாரணம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் கொர்நேலியு, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு வருவார்னு இவருக்கு தெரியும். பேதுரு அந்த நாட்களில் பிரபலமான ஊழியக்காரர். அவர் நம்ம வீட்டில் பிரசங்கம் பண்ண போகிறாருன்னு சொல்லி அந்த கொர்நேலியு 100க்கு அதிபதி. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு யூதன் அல்ல, ரோம நாட்டை சேர்ந்தவர், புற இனத்தவர். அதில் நீங்கள் 24:33 வாசிங்களேன். 10 அப்போஸ்தலர் 10:24-33. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். 33. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம்.
தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். ஸோ வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துகிறாரு. சுயநலமாக இல்லாமல் எல்லாரையும் அழைத்து எல்லோரும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். அதே மாதிரி ராகாப் சுயநலமாக இல்லாமல் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கும் விசுவாசத்திற்குள்ளதாக வழி நடத்துகிறார்கள். தயவுள்ள விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. சரி, ஐந்தாவது கடைசி விசுவாசம். வேதத்தை பார்க்கும் பொழுது தொடர்ந்து ராகாப் வேசியாக வாழவில்லை. வேசி என்ற கெட்ட பெயர் அவளோடு ஒட்டி கொண்டுதான் இருந்தது. ஆனால் விசுவாசியாக மாறினதற்கு பிறகு நிச்சயமாக இல்லை. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா சல்மோன், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சல்மோன் இளவரசன், யூத கோத்திரத்து இளவரசன் அவளை திருமணம் செய்கின்றான். அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகின்றார், போவாசின் தாய். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றிலே இவள் பேர் இடம்பெறுகின்ற அளவிற்கு அவளுடைய எல்லா காரியங்களும் மாறி இருந்தது. அப்போ ஐந்தாவது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தன்னை மாற்ற ஒப்பு கொடுத்த விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இவள் பெயர் விசுவாசத்தின் மூலமாக பெயர் மாற்றம், குணமாற்றம், நம்பிக்கையில் மாற்றம், சுபாவங்களில் மாற்றம். ஸோ இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெயர் மாற்றம், குணமாற்றம், நம்பிக்கையில் மாற்றம், சுபாவங்களில் மாற்றம். ஸோ இந்த மாற்றங்கள் நமக்குள்ளதாய் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் என் புனை பெயர், உலகம் எனக்கு வைத்திருக்கும் பெயரை மாற்ற முடிந்தவர். அதையும் நம்ம யோசிக்கணும். அதாவது வேசின்னு தான் அவளை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவள் எப்படி அழைக்கப்படுகின்றால் மிஸ்ஸஸ் சல்மோன். அப்போ அந்த விசுவாசம் என்னை மாற்றும், என் தலைப்பை, என் தலையெழுத்தை மாற்ற முடிந்தவர் இயேசு. இதுக்கு புதிய ஏற்பாட்டில் உதாரணம் பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் எலிசபெத் சகரியா, அதில் 36ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். இப்போ காட் கேன் சேஞ்ச் மை கேப்ஷன், நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றுகின்றவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன்னை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்த விசுவாசம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னை காப்பாற்றுகின்ற ஏதோ ஒன்றை செய்ததற்கு பிறகு அந்த விசுவாசத்தை ஆண்டவரை பிடித்து கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். சுயநலம் இல்லை. ஆண்டவருடைய ஏதோ நம்ம உயிர் காப்பாற்றிட்டார் ஆண்டவர், இனி நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், அப்படிப்பட்ட காரியம் அல்ல. நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு, ஆண்டவர் குருடனாக இருந்த அந்த பர்த்திமேயை சுகப்படுத்துகிறாரு. அதில் 52ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நீ போகலாம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? அவன் இயேசுவை பின்தொடர்ந்தான். பழைய இடத்துக்கு போகலை. இயேசு நடந்துகின்ற வழியிலே அவன் நடக்க ஆரம்பித்தான். அப்போ ராகாபினுடைய வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற பொழுது 5 வகையான விசுவாசங்கள்: தனித்து நின்ற விசுவாசம், தடுமாறாத விசுவாசம், தன்னைத்தானே வெறுக்கும் விசுவாசம், தயவுள்ள விசுவாசம், தன்னை மாற்ற ஒப்பு கொடுக்கும் விசுவாசம். சரி, நான் என்ன செய்து முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. பேசலாமா? இப்போ விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குன்னு பாருங்கள். யூதா புஸ்தகத்தில் 20வது வசனம், உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட விசுவாசமா? மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் சேதமாகாமல் இருந்தார். இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய விபத்து. தபான்னு கோயிலுக்கே சில பேர் வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டால் பின்வாங்கி போயிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்போ ஆண்டவரை எல்லா சூழலிலும் நம்புகின்ற பொழுது நான் பின்வாங்க மாட்டேன். யோபு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவனுடைய நண்பர்களுடைய எல்லா டிஸ்கஷனையும், எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா
யோபு பாவம் செய்து விட்டோமோ என்ற தவறான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். ஆனாலும் யோபுவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆண்டவர் நல்லவர், என் வாழ்க்கையில் சரியான காரியங்களை கொண்டு வருவார். சரி, இப்போ ஒரு வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்புறம் 8. முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. போதும். இப்போ இதில் ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன், போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதாவது ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கின்றார், ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார், இல்லை நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம், சந்தேகமே கிடையாது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு நான் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஆண்டவரிடத்திலே போவது வரைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் முக்கியமானது. அப்படி எனக்கு ஒரு போராட்டமே இல்லைன்னா நான் ஆண்டவருக்குள்ள பிள்ளை இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடையாளம் என்ன? எனக்கு நிறையா போராட்டங்கள். பவுல் என்ன சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அது என்ன? அவருடைய முழு வாழ்க்கை ஜீவ கிரீடம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம மாறிட்டோம், என்னுடைய மரணமோ அல்லது ஆண்டவருடைய வருகையோ எது வந்தாலும் அது வரைக்கும் என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்வது தான் என்னுடைய முக்கியமான வேலை. அப்படி தானே அர்த்தம்? அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. எது விசுவாசம்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார் அப்படின்றதான் விசுவாசம். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். காத்துக்கொள்றதுனா என்ன? ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை தான் நம்ம காத்துக்கொள்வோம் இல்லையா? தடுமாறாமல் இருத்தல். அதாவது விசுவாசம் பத்திரமாக வைக்கப்பட வேண்டிய ஒன்று, அதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் 1 பேதுரு 1:7 பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம். பொண்ணை காட்டிலும் விலை உயர்ந்ததான். இன்னைக்கு பொண்ணு என்ன விலை? அது ஜர்ருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ குறைஞ்சிருக்கா? குறையுதோ ஏறுதோ? பைபிள் என்ன சொல்லுது? தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பட்டது உங்கள் விசுவாசம். சரி ஐயா. ரோமர் 1:17 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்புறம் எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தை நான் காத்து கொள்ள போராட வேண்டும், பத்திரமா வச்சுக்கணும். விலையுயர்ந்த ஒரு பட்டுப்படை வாங்கிட்டு வரீங்க, அதை எங்கே வைப்பீங்க? பத்திரமா வைப்பீங்க. ஏன்? காஸ்ட்லி இல்லையா? அப்போ காத்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள். சரி, யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும்? 1 பேதுரு 5:8-9 வாசிங்க. 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து வெல்லுங்கள். அப்போ நம்மளுடைய எனிமி யாரு? பிசாசு. எப்படி அலையிறானா? சிங்கம் போல தான். அவர் சிங்கம் கிடையாது, பயந்துடாதீங்க. லைக் லயன், அவ்வளோதான். சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானா என்ன அர்த்தம்? இவனுக்கு என்ன வீக்னஸ், இவனை எங்கே அடித்தா விழுந்துருவான். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள. சரி, எப்போது இருந்து காத்துக்கொள்ள வேண்டும்? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வது தான் என்னுடைய வேலை. அதான் முக்கியமான ஒரு காரியம். தொடர வேண்டும், வளர வேண்டும், ஆரம்பம் முதல் முடிவு வரை. எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு பீரோவில் வச்சு பூட்டிடலாமா? ஜெபம், வேத தியானம், அதான் முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வேதத்தை வாசிக்கிறேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆண்டவரோடு நேரம் செலவழித்து அவரோடு பேசுகிறேனோ, அந்த அளவிற்கு என் உள்ளான மனிதனிலே நான் பலப்படுகிறேன். யார் என்னை தள்ளினாலும் நான் விழுந்து விட மாட்டேன். அதான் முக்கியமான ஒரு காரியம்.
அதனால தான் நம்ம எதுக்கு சொல்கிறோம் பைபிள் வாசிங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஆண்டவருடைய பலனை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எனக்கு இந்த 2 காரியங்களும் தேவை. கடைசி எப்போதிருந்து காக்க வேண்டும்? தொடர வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து சாகிற வரைக்கும் பயந்துடாதீங்க. ரைட். கடைசியாக கேள்வி, இந்த விசுவாசத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள் அது முக்கியம் இல்லையா? 3 காரியம். முதலாவது பாதுகாப்பு. நீங்கள் எபிரேயர் 11:31 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? விசுவாசத்தினாலே ராகாப் சேதமாகாது இருந்தால், நோ டேமேஜ். அதே மாதிரி தானியேல் 6:22-23 நான் தேவனை விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் இல்லை. அப்போ ஆண்டவர், சேதம்னா ஸ்பிரிச்சுவல் டேமேஜ், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். 2வது சமாதானம். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும். ஆண்டவர் என்னோடு இருந்தால் அந்த சமாதானத்தை நான் உணர்ந்து கொள்ளுவேன். ரீசெண்டாக நான் ட்ரெயினில் போகும்பொழுது ஜான் வெஸ்லி வாழ்க்கை வரலாறு படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் இன்னும் முழுமையாக ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் பயணம் போயிட்டு இருந்தானா. கப்பல் பயணம் போகும் பொழுது மொரோவிய இனத்தவர்கள், ஆதிவாசிகள் அந்த கப்பலில் இருந்திருக்கிறாங்க. அவர் போன கப்பல் பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகி பாய்மரம்லாம் கிழிஞ்சு போய் மூழ்கிற ஸ்டேஜில் இருக்குது. நிறைய உள்ள தண்ணிலாம் வந்துருச்சான். இவர் பயந்துக்கிட்டு இருக்கார், ஊழியக்காரர். ஆனால் இந்த விசுவாசிகள்லாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தார்களாம், ஆண்டவரை பாடி துதித்து கொண்டிருந்தார்களாம். அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். இந்த சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை சுற்றி என்ன நடந்தாலும் என் உள் மனதிலே ஒரு சமாதானத்தை எனக்கு தர வேண்டும். ஸோ அதுதான் ஆண்டவர் தருகின்ற சமாதான விசுவாசின் மூலமாக. 3வது தேவ சாயல், பரலோக வாழ்க்கை. ஆண்டவரை போல நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? விசுவாசிகளின் தகப்பன்னு யாரை சொல்கிறாங்க பைபிளில்? ஆபிரகாம். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், வாசிங்களேன். ஆதியாகமம் 21:22 அப்பொழுது காலத்தில் அபிமெலேக்குக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒன்றுடனே இருக்கிறார். யார் சொல்கிறாங்க? ஆபிரகாமுக்கு சுற்றிலே வசித்தவர்கள். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை எல்லா சூழலிலும் விசுவாசித்து வாழ்ந்ததினால் தேவ சாயல், தேவன் அவரோடு இருப்பதை அருகில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்போ விசுவாசிப்பதனால் வரும் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பு, சமாதானம், தேவ சாயல். சரி, ஸோ நிறைய காரியங்களை நான் சொல்லிட்டேன். கடைசியாக ஒரு காரியம், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்து செல்ல வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஆண்டவரை நம்புகின்ற ஒரு விசுவாசி இரவு நேரத்தில் மலை ஓரத்தில் போயிட்டு இருந்தாராம். உயரமான இடத்துல போயிட்டு இருக்கப்போ திடீர்னு தவறி விழுந்துட்டார். அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கார். விழுந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அப்போ திடீர்னு ஒரு மரக்கிளையை பிடிச்சிடுறாரு. பிடித்த உடனே அந்த மரக்கிளை பிடிக்கலைன்னா அவர் கீழே போயிருப்பார். பிடித்த உடனே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப நேரம் மரக்கிளையை பிடிக்க முடியல, கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கன்னா நான் அப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நிறையா பொறுத்தனாலாம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த கிளையை விட்டுரு அப்படின்றாரு. என்ன ஆண்டவரே, கிளையை விட்டால் நானா உயிர் போயிருமே ஆண்டவரே அப்படின்லாம் அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அநேக சமயங்களில் நாம் எதிர்பார்ப்பதை போல ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த கிளையை அனுப்பிச்சதே ஆண்டவர் தான். ஆனால் அவனால் அதை நம்ப முடியவில்லை. கிளையை விட்டாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், அதுதான் விசுவாசம். அவன் கிளையை விடவே இல்லை, விடிஞ்சிச்சு. கீழே பார்க்குறான், 2 அடி தான் இருக்குது தர. ஸோ எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவர். படைத்தவருக்கு தெரியும் என்னை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த ராகாப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். எல்லா சூழலிலும் ஆண்டவரை நம்ப வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதுதான்
சரியான விசுவாசம். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்க